லட்சுமி லட்சுமி, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு, உள்ள போய் பிள்ளை கூட்டிட்டு வா. சரிங்க. இன்னும் பிள்ளை கூட்டிட்டு போனவங்கள காணுமே. எனக்கு நம்ம பிள்ளையை காணுங்க. என்ன லட்சுமி சொல்றா? ஆமாங்க, மண்டபம் பூரா தேடி பார்த்துட்டேன், நம்ம பிள்ளையை காணுங்க. முகூர்த்தத்துக்கு வேற நேரம் ஆயிட்டே இருக்கு, எங்க போயிருப்பா? எங்க போனானே தெரியலையே. மாமா, என்ன மாமா, என்னாச்சு? ஏதோ பதட்டமா பேசிட்டு இருக்கீங்க. பூங்கொடியை காணுடா. அக்கா, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, இந்த நேரத்துல போய் பூங்கொடி காணும்னு சொல்றீங்களா அக்கா? மாமா கவலைப்படாதீங்க, எண்ணி 10 நிமிஷத்துல பூங்கொடியோட வரும். ஏய் சின்னமணி வாடா. லட்சுமி, அந்த எச்சக்காரனால் பண்ணின காரியத்தை பாத்தியா? ஊர்ல தலை நிமிர்ந்து நடக்க வேண்டிய என்ன இப்படி தலை கூடிய வச்சிட்டானே. அக்கா டேய், ஏய், அந்த வார்த்தையை சொல்லி கூப்பிட உனக்கு என்னடா தப்பு இருக்கு? டேய், நான் போட்டு சோத்துல எப்படிடா நன்றி இல்லாம போச்சு? எப்படி நன்றி இல்லாம போச்சு? டேய், நம்ம அம்மா அப்பாவை இழந்து நிக்கும் போது என்ன கல்யாணம் பண்ணி உங்களுக்கு ஆதரவு கொடுத்து தான் சொந்த பிள்ளையா வளர்த்தாரடா உன் மாமன். அப்பேற்பட்டவர இப்படி ஊருக்கு முன்னாடி தலைக்குடிய வச்சுட்டியேடா, தலைக்குடிய வச்சுட்டியே. ஏன்டா இப்படி செஞ்ச? டேய், வயசுக்கு வந்த பிள்ளைங்க வீட்டுல இருக்கும் போது வயசு பசங்க நீங்க இருக்க கூடாதுன்னு நான் சொன்னப்ப கூட, ஐயோ லட்சுமி, பசங்க மனசு உடைச்சு போயிருவாங்கன்னு சொன்ன மனுஷனோட மனச இப்படி உடைச்சிட்டியடா. இப்படி உடைச்சு இப்படி அவமானப்பட்டு தலை குடிச்சு நிக்கிற அளவுக்கு நடந்துக்கிட்டியடா. சத்தியமா மாமா தலைகுடி நினைக்கணும் ஒரு நாள் நினைச்சது இல்லைக்கா. பூங்குடி என்னை விரும்பினது நேற்றுக்கு நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் தாங்க எனக்கே தெரியும். மாமா, நான் பெரியதொரு மாமா விரும்பல, உங்களை தான் விரும்புறேன். நீங்க மட்டும் இல்லைன்னா இந்த ரசத்தை குடிச்சுட்டு செத்துருவேன் மாமான்னு சொல்லும் போது நான் என்னக்கா பண்ண முடியும்? அந்த நேரத்துல மாமாவோட உசுரா, மாமாவோட கௌரவமா இல்ல பூங்குடியோட உசுரா நினைக்கும் போது எனக்கு என் பூங்குடியோட உசுறு தான்க்கா பெருசா தெரிஞ்சது. மத்தபடி நான் சத்தியமா சொல்றேன்க்கா, யாருக்கும் நினைச்சதே இல்லக்கா. திருட்டு கழுதை எல்லாம் நீ பார்த்த வேலைதானா? ஏடி, ஊம சிறுக்கியாட்ட வீட்லயே இருந்துட்டு இப்பேற்பட்ட காரியத்தை பண்றதுக்கு உனக்கு எப்படி படுத்து வந்தது? இப்படி கல்யாண நாள் அதுவுமா இப்படி உங்க அப்பட தலைக்குடிய வச்சிட்டியே. பாவண்டி பாவண்டி, அந்த பெரிய தர மனசுல எவ்வளவு ஆசையோட மனமறையில மாலையோட உட்கார்ந்து இருக்கிறவன இப்படி ஊருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்திட்டியேடி. என்ன மன்னிச்சிடுங்கப்பா, என்ன மன்னிச்சிடுங்க. நான் பெரிய துரை மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணத்துல தான் நான் இருந்தேன். நேத்து நிச்சயத்துல பெரிய துரை மாமா பக்கத்துல உட்காரும் போது அதுக்கு என் மனசு இடம் கொடுக்கலாமா. அப்பதாம்மா எனக்கே தெரிஞ்சிச்சு நான் பொண்ணுமணி மாமாவை காதலிக்கிறேன்னு. திடீர்னு ஆசை உங்ககிட்ட சொன்னா நீங்க அதுக்கு சம்மதிக்க மாட்டீங்கன்னு நினைச்சுதா என்னோட ஆசைய பொண்ணுமணி மாமாட்ட சொன்னேன். ஆனா மாமா அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. நான்
நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கலனா செத்து போயிடுவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதம் சொன்னாரு. மா எல்லாம் ஏன் மேலதான் தப்பு, மாமா மேல எந்த தப்பு இல்ல. எவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கறதா இருந்தாலும் எனக்கு கொடுங்கம்மா. பாவமா மாமா பாவம். மாமா நடந்தது என்னமோ நடந்துருச்சு. என்னை விட பூங்குடிக்கு 1 மணி தான் பொறுத்தன்னு அந்த கடவுள் எழுதிட்டான். அதை மாற்ற யாரால முடியும்? அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கைய அவங்க தேடிக்கிட்டாங்க. என்ன முன்கூட்டியே சொல்லியிருந்தா யாருக்கு எந்த அசிங்கமோ அகமானமும் இருந்திருக்காது. நாமளும் 4 பேர்த்த கூட்டி ஊரறிய கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கலாம். சரி விடுங்க மாமா, நடந்தது நடந்து போச்சு. விட்டு கொடுத்து போறவன் கெட்டு போறதில்ல. 1 மணி யாரு, அவனும் நம்மள மாதிரி தானே. ஆசீர்வாதம் பண்ணி 2 பேர்த்தையும் நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வாங்கம்மா. டேய் பொண்ணுமணி, நீ வேணா மாமா பொண்ணு மனசுக்கு பிடிச்சவனோட வாழ்ந்துட்டு போட்டுன்னு விட்டு கொடுத்து போலாம். ஆனா என்ன 4 பேர்த்துக்கு முன்னாடி தலை உணி வச்சவங்க 2 பேரு என்ன பொறுத்த வரைக்கும் செத்துட்டாங்க. இனிமேல 1 நிமிஷம் கூட இங்க நிக்க கூடாது. வெளியே பாச்சல். ஐயோ அப்பா, சென்று வர அவங்க அந்த 2 நாயிலை தோத்து விட்டுட்டு அந்த இடத்த தண்ணி ஊத்தி கழுவி விடுறான். அப்பா தயவு செஞ்சு உங்க வாயால அப்படி சொல்லாதீங்கப்பா. எங்க 2 பேரும் நாங்க நல்லா இருக்கணும்னு எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. உங்க வாயால அப்படி சொல்லாதீங்கப்பா. ஆசீர்வாதமா கேட்கிற ஆசீர்வாதம் உன்னை மகளா பெற்றதுக்கு நான் வைராஜி சொல்றேன். நீங்க 2 பேரு நல்லாவே இருக்க மாட்டீங்க, போயிருவீங்க. போக வெளியே, என் கண்ணு முன்னாடியே நிக்காதீங்க. நம்மள பாசமா வளர்த்தலுங்க, இன்னைக்கு நாசமா போகட்டும் சொல்றாங்க. கோழி மிதிச்சு இஞ்சி சத்திரமா போகுது. பொங்குடி, நீ எனக்கு சாமி கொடுத்த வரம்மா, உனக்கு நான் இருக்கிறேன். வாமா போலாம். போட்டு எத்தடுக்கட்டும் வெளியா. என்ன பொன்மணி, புதுசா கல்யாணம் பண்ணி இருக்கிறீங்க, எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியாத முழிக்கிறீங்களா? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறப்பா. இல்லைங்க, இத்தனை நாளா நான் எங்கள் மாமா கூட கூட்டு குடும்பமாக இருந்துட்டு இன்னைக்கு பிரிஞ்சு தனியாக வந்திருக்கிறோம்னு நினைக்கும் போது தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. அது சரி, இப்படி நடு ரோட்டில் நின்று பேசிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? இப்போ என்னதான் பண்ண போறீங்க? தெரியலங்க, எல்லாம் அந்த கடவுளை விட்ட வழி. எங்களை நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் போங்க.
உங்கள் மாமா வேணா உங்களை எப்படியோ ஓட்டுன்னு இந்த ஊரில் நடுத்தெருவில் விட்டுடலாம். ஆனால் நாங்கள் அப்படி உன்னை விட்டுற முடியாதப்பா. எங்க தோட்டத்தை வீடு ஒன்று காலியாக இருக்கு, நீ வேணா அங்கே தங்கிக்கலாமே. வேண்டாங்க, எங்கள் மாமா ஏற்கனவே எங்கள் மேலே கோபத்தில் இருக்கிறாரு. அதுலேயும் உங்கள் வீட்டில் இருக்கிற தங்கியிருந்து தெரிஞ்சா எங்களை ஒதுக்கியே தள்ளிடுவார். வேண்டாங்க. பொன்னுமணி, தேர்தலில் என்னவோ எங்கள் அப்பா உங்கள் மாமாவை எதிர்த்து நிற்கிறது உண்மைதான். அதுக்காக உறவு முறையிலின் ஆயிருமா? சுற்றி வளைச்சு பார்த்தா நீ எனக்கு பங்காளி முறை தான் வேணும். இப்படி நம்பி வந்தவங்களை நயவஞ்சம் பண்ணுற அளவுக்கு நாங்கள் ஒன்றும் மோசமானவங்க இல்லை. உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த ஊர்க்காரங்களை பற்றி. உழுற மாடு பரதேசம் போனால் அங்கே ஒருத்தன் கட்டி விழுவா, இங்கே ஒருத்தன் கட்டி விழுவா. இதெல்லாம் வேண்டான்னு தான் சொல்கிறேன். சரி, உங்களுக்கு எங்கள் வீட்டில் தங்கறதுக்கு விருப்பம் இல்லைன்னா வெளியில் ஒரு நல்ல வீடாக பார்த்துறோம், அதில் தங்கிங்க, சந்தோஷமா இருங்க. பூங்கொடி, இப்போ நம்ம என்ன பண்ணுறது? இதா பாரு பூங்கொடி, கொப்பா என்னை ஏற்று எலெக்ஷனில் ஜெயிச்சவர் தான். ஆனால் ஒரு நாள் கூட கொப்பாவை நான் எதிரியாக பார்த்ததில்லை. அவரை எந்த அகமானம் நான் படுத்தினதும் இல்லை. அம்மா பூங்கொடி, எங்களை நல்லவனா காட்டிக்க நீ ஒரு சந்தர்ப்பம் கொடுமா. பூங்கொடி, என்ன பண்ணலாம்? எனக்கு மாமா, நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மளை வேண்டான்னு வீட்டை விட்டு துரத்துன நம்ம உறவுக்காரங்களை விட நம்மளை எதிரியாக நினைக்கிறவங்க இப்போ வீட்டுக்கு கூப்பிட்றாங்க. நம்ம போகலாம் மாமா. சரிப்பா, அப்போ நாங்கள் வர்றோம். ரொம்ப சந்தோஷம், வாங்க போலாம். சரி. ஏங்க கொஞ்சம் நில்லுங்க. சொல்லுங்க. ஏங்க, அன்னைக்கு நீங்க பொண்ணு பார்க்க வந்தீங்க, நீங்க போட்டுக்கு எதுவும் சொல்லாமலே போயிட்டீங்க. எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? வாலண்டரே வந்து மாட்டுறான், ஏதாவது கொக்கி போட்டு பிக்கப் பண்ணிட வேண்டியதான். நீ போ பத்தினி, உன் மேலே எனக்கு ஒரே கோபம். ஆனால் உன் மேலே எனக்கு பாசம் இருக்குது. ஆனால் நீ பண்ணுற வேலைத்தனம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கல. ஐயோ, அப்படி நான் என்னையா பண்ணனேன்? நீ ஒன்றுமே பண்ணல. சத்தியம் பண்ணு, சின்ன மாதிரி மேலே சத்தியமா எல்லாம் அந்த மிஷினுக்கு காட்டி கொடுத்துருச்சு. அப்படியே ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி நடிக்காத. இதெல்லாம் போய் கீழ்ச்சாடி பொறிக்கார சரவண்ட சொல்லு, அவன் நம்புவா. யோ, நானும் நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்லை. நான் பத்தினி, அதுவும் உத்தம பத்தினி, தெரியுமா? அதுவும் கரெக்டு தான். நானும் உன்னை பற்றி ஊருக்குள்ள நல்லா விசாரிச்சு பார்த்தேன். காட்டுப்பாளையத்தில் 4 பேர், பொருசு காட்டில் 7 பேர், சின்ன பழவச்சில் 5 பேர், செம்பிளி சாம்பாளத்தில் லிஸ்ட்டு போட்டு பார்த்தாங்களாமா. லிஸ்ட்டு பெருசாக போயிட்டுதுன்னு லிஸ்ட்டே போடல. ஆமாம் பத்தினி, எனக்கு ஒரே ஒரு டவுட்டு தான் இருக்குது, கொஞ்சம் க்ளீன் பண்ணுறியா? சொல்லையா? உன்னுடைய ஸ்டேடியத்தில் தான் கபடி விளையாடுறது யாருன்னு சொல்கிறியா? யோ, சொல்றியா? போன வருஷம் நம்ம ஊர் கோயில நோம்பி போட்டிருந்தாங்கல்ல, அது வருஷம் போடத்தான் செய்வாங்க. என் நாடகம் கூட போட்டிருந்தாங்கல்லையா? அது 4 வருஷமா போட்டு தேக்குறாங்க. அப்படி குறுக்கு குறுக்கு பேசாத, நான் மறந்துடுவேன். சரி சொல்லு சொல்லு. யோ, நானும் அப்போ அழகா புடவை கட்டி ஜம்முன்னு மல்லிப்பூ வச்சு நடந்து வந்துட்டு இருந்தேனா? புடவை கட்டாம வந்ததுனால ஜம்முன்னு தான் இருப்பேன். எந்த நாயன்னு தெரியல, படக்குன்னு என் மேல கை வச்சிட்டான். நான் அப்படி திரும்பி பார்க்க, அவன் என்னைய பார்க்க, யாரா அந்த கிழவனை பார்த்தா நம்ம டைரக்டர் சாரு. எனக்கு அப்பவே தெரியும் இந்த மாதேசன் அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாருன்னு எனக்கு தெரியும். அப்புறம் மேல சொல்லு. அவரை நான் பார்க்க, என்னை பார்க்க, அவரோட அந்த 2 கண்ணு இருக்கே, இப்படியே 2 பேரும் பார்த்துட்டே இருந்தானே பண்றது. வேற என்ன பண்ணீங்க? அப்புறம் என்ன, என்னை படுக்க வச்சு படம் பார்த்துட்டாரு. யோ, மேட்ரு அது இல்லையா? சொன்னா தானே தெரியும். அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் பார்த்துட்டாருயா. யாரு? என் மங்காளி நல்ல மனுஷன் சார். அவர் ஒரு சான்ஸ் கேட்டுப்பாரு. ஆஹா, அவர் அதெல்லாம் எதுவும் சொல்லல. அவர் என்ன சொன்னாருன்னா, நானும் அவனும் ஒண்ணுதான், நீ அவனே வச்சுக்கோ அப்படின்ட்டாரு. முடிச்சுவேன். சரி, இந்த மேட்டர் தான் முடியுது இல்லையா? இல்லையா, சிறிது யார்ட்டையும் சொல்லலாம்னு ஊர்க்காரங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு. இது வேறையா? உனக்கு ஒரு ஆள் வெடிக்காக்காரர் போயிருப்பியா எங்க மாமன்ட்ட? நான் கிடைச்சது இல்லையா?
யோ அதுக்கப்புறம் நான் ஒரு டீ கடைக்கு போனேன், அந்த டீ கடைக்காரனுக்கு தெரிஞ்சு போச்சு. சரி, அதோட நிறுத்திட்டியா இல்ல இதுக்கு முன்னாடி? நம்ம ஊர் எல்லையிலங்கிற மோகன் பேக்கரி இருக்குதாமே, ஆமா, அந்த பேக்கரி கடை முறகன்னு தெரிஞ்சு போச்சியா. அப்படியா? மாமா நல்லா நான் சொல்லி பாரு. நான் ஏன் சொன்னாலும் அவர் தான் எனக்கு புள்ளையவே கொடுத்தாரு. அடே மோகன்ராஜ் மாமா, இந்த வேலையை பண்ணி போட்டியா? அக்கா போர். சரி, இதோட நிறுத்திட்டியா இல்லை இன்னும் லிஸ்ட் பெருசா போகுதா? யோ அதெல்லாம் இல்லையா, அவர் எனக்கு பிள்ளை கொடுத்தது எல்லாமே எல்லாரும் தெரிஞ்சு போச்சியா. அப்புறம் என்ன பண்ண? என்ன பண்றது? சரி அதெல்லாம் இருக்கட்டும், இந்த வருஷம் நாடகம் நடக்கும், நீ நடிக்கவே தானே? சரி சரி, அடுத்து அவன் எனக்கு கொக்கி வர்றா, இது நான் சிக்குவனா? அடி ஆயா, உனக்கு ஒரு கும்பிடு அதுக்கு ஒரு கும்பிடு, ஆளை விடு சாமி. யோ நில்லையா. பொன்மணி, இதுதான் நீங்க தங்க போற வீடு. எனக்கு தெரிஞ்சவங்க வீடுதான். இங்க நீங்க எத்தனை நாளைக்கு எத்தனை வருஷம் வேணாலும் தங்கிக்கலாம். நீ எந்த நேரத்தில் எந்த உதவி வேணாலும் என்கிட்ட நீ தயங்காம கேட்கலாம். உனக்காக நான் செய்யறதுக்கு காத்துட்டு இருக்கிறேம்மா. விருந்து மருந்து 3 நாளைக்குன்னு சொல்லுவாங்க. 3 நாளைக்கு என்ன, நீங்கள் 30 வருஷமானாலும் இங்கே தங்கலாம். உங்களுக்கு இங்கே எந்த பிரச்சனையுமே வராது. பொன்னுமணி இல்லை வைப்பா. சரி நாங்கள் போய்ட்டுறோம். பூங்கொடி, நம்ம அவசரப்பட்டுன்னு நினைக்கிறேன். இந்த தனிமை நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கலையுமா, ஒரு தண்டனை கொடுக்குற மாதிரி இருக்குது. நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய குற்றத்தை வேணாலும் செய்யலாம், ஆனால் நம்பிக்கை துரோகம் மட்டும் செய்யவே கூடாது. என்ன அக்காவும் மாமாவும் என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தாங்க தெரியுமா? அந்த நம்பிக்கை அந்த பாசத்தையெல்லாம் நாசமாக்குன பாவி ஆயிட்டுறேன். மாமா, உங்க சூழ்நிலை எனக்கு நல்லா புரியுது. அதே மாதிரி என் சூழ்நிலையும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. சின்ன வயசுல இருந்தே எல்லா மாமங்கள்ட்டையும் பேசி பழகினால எனக்கு காதல் எது பாசம் எதுன்னு தெரியாம போச்சு மாமா. ஆனா நேத்து பெரிய தூர மாமா நிச்சயத்துல அவர் பக்கத்துல உட்காரும் போதுதான் நான் உங்க மேல வச்சிருந்த காதலை எனக்கு புரிஞ்சுது மாமா. மற்ற மாமாங்க மேல வச்சது நான் பாசம், உங்க மேல வச்சது காதல். மனசுக்கு பிடிச்சனோட வாழதாமாமா வாழ்க்கை. மனசுல ஒருத்தனையும் மஞ்சத்திலையும் ஒருத்தனையும் என்னால சுமக்க முடியாது மாமா. விடிஞ்சா இன்னொருத்தரை கட்டுற தாலி என் கழுத்துல தொங்குறதை விட விஷத்தை குடிச்சு உசுரை விட்டலான்னு முடிவோடு தான் மாமா இருந்தேன். ஆனா என் அப்பா அம்மா உன் மேல வச்சிருந்த நம்பிக்கையை விட நான் உன் மேல வச்சிருந்த நம்பிக்கை தான் மாமா இன்னைக்கு ஜெயிச்சிருக்கு. பூங்கொடி, நம்ம காதலை வேணா ஜெயிச்சிருக்கலாம். அண்ணா, இந்த ஊருக்கு முன்னாடி என் மாமா தோத்துட்டாரு. மாமா இந்த ஊரில் எவ்வளவு கௌரவமாக வாழ்ந்தார். அவரை என்னை மச்சனா பார்க்கல, ஒரு மகனாக பார்த்தார். அவரை போய் சபையில் நிற்க வச்சு மூக்கறுத்த பாவி ஆயிட்டுனே. இனிமே கோடி ரூபா கொட்டி கொடுத்தாலும் அவர் இழந்த கௌரவத்தை நிற்க முடியுமா? முடியும் மாமா, நிச்சயமா முடியும். நீங்களும் நானும் மனசு வச்சா இழந்த கௌரவத்தை நிச்சயமா அப்பாவுக்கு வாங்கி கொடுக்க முடியும். அது கூடிய சீக்கிரமே நடக்க போகுது. நீங்க வேணா பாருங்களேன். ஆமாங்க, வா. ஆமா, நான் பாட்டு காடு காடுன்னு சுத்திட்டு பாய்க்கா படுத்துட்டு கிடந்த என்ன என் மேல உனக்கு திடீர்னு எப்படி இப்படி ஆசை வந்து சொல்லு. அது என்னமோ தெரியல மாமா, ஆனா உன் மேல காதல் வந்துருச்சு. இந்த கருப்பு, இந்த அழகு, சி போமாமா கருவாய் மாமா.
மாமா கோவமோ ஆத்திரமோ 5 நிமிஷத்தில் போயிடும். அதுக்காக இந்த கன்றாவியை குடிச்சிங்கன்னா உங்கள் உடம்பு எதுக்கு மாமா ஆகும்? மாமா, உங்களுக்கு எடுத்து சொல்கிற அளவுக்கு எனக்கு வயசு இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன், இதெல்லாம் வேண்டாம் மாமா, விட்டுருங்க. மாமா, நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை தான் எனக்கு அமையல. பூங்கொடி ஆசைப்பட்ட வாழ்க்கையாவது நல்லபடியாக வாழட்டும் மாமா. மாமா, பொண்ணை கட்டுனாதான் உறவு நீடிக்குன்னு யாரு மாமா சொன்னது? சின்ன வயசில் அப்பா அம்மா இல்லாமல் இழந்து தவிக்கும்போது ஒரு தாய் மாமனா இல்லாமல் ஒரு தாயாக இருந்து எங்களை அரவணைச்சிங்க. எங்களுக்கு அது போதும் மாமா. கடைசி வரைக்கும் நீங்கள் எங்கள் கூட இருந்தாவே அதுவே எங்களுக்கு சந்தோஷம். மாமா, என்னதான் பூங்கொடி உங்களை கேட்காம கல்யாணம் பண்ணியிருந்தாலும் அவங்கள நீங்கள் வீட்டை விட்டெல்லாம் அனுப்பிடக்கூடாது மாமா. ஏய், நான் என் பொண்ணுக்கு என்னடா குறை வச்சேன்? அவ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்த என்கிட்ட. அப்பா, பொண்ணுமணி மாமனத்தான் எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு கட்டி வைங்கன்னு சொல்லியிருந்தா இந்த ஊரை கூப்பிட்டு நானே கல்யாணத்தை நடத்தியிருப்பேன்டா. அதை திருட்டு கழுத என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம சபையில் நிறுத்தி என் மூக்கறுத்துட்டு போயிட்டா. என்னைக்கு இந்த தங்கராசு இந்த ஊர்ல தலை நிமிந்து தாண்டா பழக்கம். ஆனா இன்னைக்கு தலை குனிஞ்சு நிக்கிற. என்ன தலை குனிஞ்சு வச்ச அவங்க 2 பேரு என்ன பொறுத்த வரைக்கும் செத்துட்டாங்க. மாமா, நீங்கள் ஓவராக குடிச்சிட்டீங்க, தயவுசெய்து வீட்டுக்கு போங்க. இந்த கருமாந்தத்தை தூக்கி வீசிட்டு வீட்டை சுத்தம் பண்ணிட்டு வரோம். ஏய், எனக்கு என்னடா கவலை இருக்கு? எனக்கு சிங்க குட்டியாட்டா என் அக்கா பசங்க 2 பேர் இருக்கும்போது எனக்கு என்னடா கவலை? எனக்கு எல்லாமே நீங்க தான்டா. சரிடா, நான் சாப்பிட்டேன். என்ன இன்னும் சாப்பாட்டுக்கு வரலைன்னு மொத்த எதிர்பார்த்துட்டு இருப்பா. மொத்திட்டு வந்து வீட்டில் சொல்லிடாதீங்கடா, நான் முன்னாடி போகிறேன். என்ன சரியா? நீங்கள் வந்து சேருங்க. என்னடா மாமா முன்னாடி கையை கட்டிட்டு சைலண்டா இருந்த பசங்க இப்ப வெறித்தனமா சரக்கு அடிக்கிறாங்கன்னு பாக்குறீங்களா? காதல் தோல்வின்னு சரக்கு அடிக்கலான்னு பாக்குறீங்க, அப்படித்தானே? காதல் தோல்வின்னு கண்ணை கசக்கிட்டு போறதுக்கு நாங்க ஒண்ணும் ஹீரோ இல்ல. இந்த கதையில பெரியதோர நம்மளை ஒருத்தர் டென்ஷன் ஆக்குனா கோபப்பட கிடக்கூடாது. நமக்குன்னு ஒரு காலம் வரும், அந்த காலம் வர வரைக்கும் காத்திருக்கணும்.
பணமும் பத்தா இருக்கணும், பொண்ணு சும்மா மூத்தா இருக்குன்னு நினைச்சதாண்டா மாமன் ஆசையில ஆசை காட்டி உழுவுற காலத்துல அறுவற காலத்துல கடைசி நேரத்துல பெரியவர நம்ம இந்த காரியத்துக்கு பொண்ணுமணி மட்டும் காரணம் இல்லை, பூங்குடி தான் காரணம். முருங்கைக்காயை ஒடிச்சு வளர்க்கணும், அடிச்சு வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. நாம அவளுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தோம். நமக்கு அவ வெல்லம் கொடுத்துட்டு போயிட்டான். ஏண்டா உள்ளங்கையில் இருக்கிற தேனை விட்டுட்டு பொறங்கையிலக்கு என்ன பிரயோஜனம்? விட மாட்டேன், விடவே மாட்டேன். விவரம் எல்லா பிள்ளையும் நடிச்சிட்டு விளையாட்டுத்தனமா இருந்துட்டு கத்தி பேசி காரியம் சாதித்து விட சைலண்டா காரியத்தை சாதிக்கணும். மாமன் சத்தா மயராச்சு, மாமன் பொண்ணு நமக்காச்சுன்னு அந்த பொண்ணுமணி கனவு கண்டுட்டு இருக்கான். அவன் கனவை கலைச்சு மாமன்ட்டு இருந்து அவன் நிரந்தரமா பிரிச்சு வைக்கணும். ஆமா சின்னதோர, பிரிஞ்ச குடும்பத்தை பிரிச்சே வைக்கணும். நம்ம ஆதாரம் எல்லாமே அழிச்சு காட்டணும். சின்னமணி, நம்ம பூங்கொடியோ பொண்ணுமணியோ எங்க இருக்காங்கன்னு தெரியுமாடா? அக்கா, நானே எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாம் விசாரிச்சு பார்த்தேங்க்கா. ஆனால் அவங்கெல்லாம் எங்கே இருக்காங்கன்னு தெரியலக்கா. இருந்தாலும் அவங்க அப்படி பண்ணிடக்கூடாதுல்லக்கா. மாமா வேற ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டாருக்கா. சின்னபடி புள்ள வர கேட்க போய் புருஷனை இழந்த கதையாயிடுச்சுடா என் கதை. நான் என்ன பண்ணட்டும் எனக்கே தெரியல. உங்க மாமா கிட்ட நான் உங்களுக்காகவும் பொண்ணுமணிக்காகவும் பறிச்சு பேசினா அவர் மனசு வெறுத்து எங்களுக்குள்ள பிரிவினை உண்டாயிருமோன்னு எனக்கு பயமா இருக்குடா. ஒரு பக்கம் 10 மாசம் சுமந்து பெத்த என் புள்ள, இன்னொரு பக்கம் என் கூடையே பிறந்த என்னோட ரத்த பந்தம், இன்னொரு பக்கம் தாயெல்லாம் நமக்கு ஆதரவு கொடுத்து எனக்கு தாலியை கட்டி வேலியா இருந்த என் புருஷங்கிற உறவு. இதுல நான் யாருக்கு என்ன பேசுவேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலடா. சின்னப்படி தப்பி தவறி கூட பொண்ணுபடி பண்ண மாதிரி காரியத்தை நீ பண்ணிடாதயா, நீ பண்ணிடாத. சத்தியமாக்கா, நான் மாமாவுக்கு இன்னொரு தடவை தலைகுனிற மாதிரி காரியத்தை நான் செய்ய மாட்டேன்க்கா. நீங்க என்ன நம்புக்கா. அம்மாடி, கோயிலுக்கு போயிட்டு இருந்தியா? ஏய், என்னடியாச்சு? போய் வைத்தியரை கூட்டிட்டு வா. லட்சுமி, எனக்கு நம்ம புள்ள செல்வி செல்வி. என்ன லட்சுமி? நம்ம புள்ள செல்வி பெரிய மனுஷி ஆயிட்டாங்க. லட்சுமி, செல்வி பெரிய மனுஷி ஆயிட்டான்னு நான் சந்தோஷப்படுறதா இல்லை சங்கடப்படுறதான்னு தெரியல. ஏங்க ஏன் இப்படி சொல்றீங்க? புத்தா மூத்த புள்ள கல்யாணத்தில் அவமானப்பட்டு தலகுனிஞ்சு நின்ன, மறுபடியும் செல்வி சீர்ல அந்த அவமானம் நடந்துருமேன்னு எனக்கு பயமா இருக்குது லட்சுமி. ஏங்க தாய் மாமா சீர நான் பொண்ணுமணி கிட்ட போய் நம்ம நிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, நாம எதுக்காக வழி நான் போய் அவகிட்ட போய் நிக்கணும்?
நம்ம காலையே சுத்திட்டு இருக்காடே நம்ம சின்னமணி, அவங்கிட்ட சொன்னா அவன் வந்து குடிசை கட்ட போறா. இல்ல லட்சுமி, பிள்ளையா பெரிய மனுஷி ஆகி குடிசையில் இருக்கும்போது எந்த ஆம்பளை முகத்தை முதல்ல பார்க்குறாங்களோ அவங்க முகம் தான் மனசில் பதியும். ஆயுசு பூரா அவங்க நினைப்பாவே தான் இருப்பாங்க. பூங்கொடி விஷயத்தில் இதுதானே நடந்தது. செல்வி விஷயத்திலேயே அந்த மாதிரி நடந்துடக்கூடாதுன்னு தான் என் அக்கா பசங்க 2 பேரு குடிசல் கட்டுட்டு. என்னங்க என்ன நல்லா இருக்கா இந்த நியாயம்? பசு பால் கறக்கணுன்றதுக்காக அத காம்பளை கறந்தாதான் பால் வரும். அதை விட்டுட்டு கொம்பளை கறக்கலாம் நினைக்கிறீங்களா? எத்தனை சொந்த பந்தம் இருந்தாலும் தாய் மாமர உறவுக்கு எந்த சொந்தமும் ஈடாகாது. பெரிய பிள்ளை சித்த பிள்ளைன்னு உறவெல்லாம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தாங்க. ஆனா தாய் மாமங்கிற உறவு மட்டும்தாங்க. ஒரு பிறந்தவன் வயிற்றுல குழந்தைய சுமந்துக்கிட்டு 7 மாசத்துல வளகாப்பு கட்டி எப்ப தாய் வீட்டுக்கு போறாளோ அப்பல இருந்து தாய் மாமங்கிற உறவு ஆரம்பிச்சிருச்சு. அந்த கரு வயிற்றுல இருந்து பிறந்து வளர்ந்து சுடுகாட்டுக்கு போற வரைக்கும் தாய் மாமங்கிற சீரை தலை நிமிர்ந்து அவன் செஞ்சுதாக ஆகணும். பாருங்க, பிறந்தவளுக்கும் எவ்வளவு மனக்கசப்பு இருந்தாலும் அவன் வீடு தேடி போய் என் வீட்டுல ஒரு விசேஷம்னு சொன்னா சோத்துக்கும் கஞ்சிக்கு இல்லைன்னா கூட கடனை உடனே வாங்கி சபையில வந்து தாய் மாமன் தலை நிமிர்ந்து அவன் சீர் வைக்கணுங்க. இங்க பாருங்க, அவன் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான்? நம்ம பிள்ளை பூக்கடி செத்துற கூடாதுன்றதுக்காக அவன் கழுத்துல தாலியை கட்டினான். அதுல என்ன தப்பு? சரி, அப்படி அவன் பண்ணது உங்க மனசுக்கு சரிப்படலையா அவனை ஒதுக்கி வச்சிருக்க. ஆனா சின்னவன் நம்ம பிள்ளைக்கு அவன் குடிசை கட்டுட்டுங்க. அந்த தாய் மாமங்கிற உறவு மட்டும் தயவு செஞ்சு சின்ன படிக்க கொடுங்க. அவனை ஒதுக்கி வச்சிடாதீங்க. இல்ல லட்சுமி, பூங்கொடி கல்யாணத்துல பொண்ணுமணி தலை குனிஞ்சு நின்னத்தை போக்கணும்னா, இந்த அவமானத்தை போக்கணும்னா செல்விக்கு குடிசையில அவங்க தான் கட்டணும். உன்னை எப்படி உன் தம்பிக்கு பெருசா நினைக்கிறாங்களோ அதே மாதிரி தான் எனக்கு என் அக்கா பசங்க பெருசு. பொண்ணுமணி வீட்டை விட்டு போனதுனால அவ எந்த பிரச்சனைக்கும் வரமாட்டான். சின்ன மணிக்கிட்ட நீதான் பக்குவம் எடுத்து சொல்லணும். நான் உயிரோட இருக்கிறது இல்ல சாகிறது உங்க கையில் தான் இருக்கு. போய் ஆக வேண்டிய வேலை பார். மாமா 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 டேய் பொன்மணி, டேய் பெரியதோரா, டேய் சின்னதோரா, மாமா செல்வி பெரிய மனுஷி ஆயிட்டா. நான் போய் சோசியரை பார்த்து நாள் குறிச்சிட்டு வரேன். பத்திரிக்கை ஆச்சு எத்தனாம் தேதின்னு கேட்டு வரேன். பத்திரிக்கையில் உங்க 2 பேர்த்துக்கு வேறையும் போட்டுற. தாய் மாமன் செய்யற நீங்க செஞ்சிருங்க. நாங்க எப்படி மாமா? டேய், நான் முடிவு பண்ணிட்டேன். தாய் மாமன் செய்யற நீங்க 2 பேரும் தான் செய்யறீங்க. சரி மாமா, நாங்களே பண்றோம். உங்க பேச்ச நாங்க என்னைக்கு மாமா மீறி இருக்கோம்? சரிடா. யோ, வீட்ல உட்காந்து போர் அடிக்குது. யோ சின்ன தம்பி பெரிய தம்பி, என்னடா இது ரோடு தானே சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கிறீங்க? இதெல்லாம் தப்புன்னு கவர்மெண்ட் சொல்லிக்கிறாங்க, தெரியலையா? ஆசாதி தப்பு காட்டால எனக்கு தெரியும். கவர்மெண்ட் பொது இடத்துல சிகரெட் குடிக்கிறாதான்னு சொல்லியிருக்குது. நாங்கள் பற்ற வைக்கவே இல்லையே. ஆனால் இருந்தாலும் ஏன் நாங்கள் தம்மு வாயில் வச்சுக்கோங்க கேளு. இந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் கஞ்சா குடிக்கிறவங்களையும் தண்ணி வரவங்களுக்கு தான் அதிகமாக பிடிக்குது. அதனால சிகரெட் வாயில் வச்சுட்டே சுற்றுறது நாங்கள்லாம். இது மட்டுமே இல்லை சாமி, கவர்மெண்ட் என்னென்ன ரூல்ஸ் கொடுத்தது எனக்கு தெரியும். பொம்பளைங்க நீங்கள் மாசமாக இருந்தால் பணம் ஊருப்போட பணம் தள்ளி எழுதி தர கவர்மெண்ட். நீங்கள் மாசமாகறதுக்கு யார் காரணம்? இந்த நாய்க்கு தான் காரணம்.
ஆனால் ஒரு நயா பைசா தராங்களா இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு? கவர்மெண்ட் ரூல்ஸை மதிக்கிறதாமா, மதிக்கிறது. என்னைக்கு சாராயக்காரு கவர்மெண்ட் எடுத்து நடத்துச்சோ அன்னையிலேருந்து நாம் குடிச்சு போட்டு மண்டி ஓட்டாலும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. கடைசியில் மாத்திரை ஓட்டாலும் குழந்தையே பிறக்குது. அவன் சொன்னதே புரிஞ்சு உனக்கு தெரியல. யோ எனக்கு இப்போதான் ஞாபகம் வருது, உங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னு கேட்டீல்ல? சொன்னதா ஏன் உங்களுக்காக மது கூட ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறாங்களே, அது பத்தலையா? அதைத்தான் இந்த நாய் அவசரப்பட்டு முன்னாடி சொல்லிட்டா. கவர்மெண்ட்டு எல்லா ஒயின் ஷாப்பையும் கட்டி விட்டுருச்சு. அதை வாங்கி குடிச்சு நாங்கள் நைட்டு மண்டி ஓட்டாலும் செல்ஃப் எடுக்க மாட்டேங்குது, புரண்டு படுத்தாலும் செல்ஃப் எடுக்க மாட்டேங்குது. கடைசியாக மாத்திரை போட்டு பண்ணா தான் குழந்தைய உறக்குது அப்படிங்கிறத முன்னாடி சொல்லி போட்டா அந்த நாய். அதைத்தான் நான் சொல்கிறேன். அப்போல்லாம் ஒன்றும் இல்லை. கருமம் முட்டெல்லாம் வாய் கொடுத்து பேச முடியுமா? இந்த கதையில எழுதின மாதிரி அவனை அடிக்கணும் முதல்ல. கருமம் அந்த பயம் இருக்கட்டு. யோ இங்க பாரியா, நான் உங்களை மாதிரி 1000 இடத்தை பார்த்துருப்பேன். நீ கிளம்புடாடி. பார்த்துருப்பேன். ஆனால் வடக்காட்டில் 4 பேர் ரொம்ப மோசமாக திரிச்சிருக்கான் சொல்லிட்டா. புல்லாமூட்டு சம்புக பவத்தை ஆன மாதிரி பார்த்து வச்சிருப்பான். அப்புறம் உயர வெட்டினுங்கிற நல்ல தண்ணி பார்த்துருப்பியா, அவனு ஒட்டக மாதிரி பார்த்து வச்சிருக்கிறான். அவனை மட்டும் நீ பார்த்துட்டானா அவன் எங்கெங்க டெஸ்ட் பண்ணான் தெரியுமா? நிறுத்துறவன் அதுக்குள்ள வடக்கார போயிட்டான். இங்க கீழ்ச்சாடி வந்து பாரு, சுபாஷன் ஒரு வயல் இருக்கிறான். அவன் பக்கத்தால போயிடாத. அவன் கல்லுக்கு சேலையை கட்டினாலும் அவுத்து பார்த்துருவான். புரியுதா? அதே மாதிரி சாடி மாட்டி தருமன் ஒருத்துக்கிறான். அவன் பக்கத்தால கிராஸ் ஆகி போறாத. பண்ணை பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அதனாலதான் சொல்றேன், நீ மோசமான பொண்ணு தெரியும். ஆனா அதை விட எங்க பசங்க மோசமான பசங்க. நான் மோசமானவா? எதுக்கு அவனுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதை. அவனும் வடக்காடுதான். கேட்டுக்கோ சொல்லு. இன்னொரு வடக்காட்டுல ஒருத்தன் இருக்கான்னு தெரியுமா? ஆண்டு தெரியுமா? யாரும் தெரியல, நீ சொல்லு. செல்லவேலு. செல்லவேலா? யாரும் அந்த செல்லவேலு? அங்க அந்தியூர்ல 4. அந்தியூர்ல 4 வச்சிருக்கான். 4 வச்சிருக்காரா? தாங்குவாரா? 4 பேர்த்து வச்சிருக்கான். 4 பேர்த்து வச்சிருக்கா. தாங்குவாரா? இல்ல தாங்குவானா? ஆளை பார்த்தா தான் மோசமா இருப்பா. ஆனா அந்த விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங். 8 மாதத்துல குழந்தை கொடுத்துருவான். 8 மாதத்துல கொடுத்துருவான். 8 மாதத்துல என்ன 6 மாதத்துலயே வின் பண்ணிடுவா. வின். சரி இத்தனை சொல்ற நீ, உனக்கு நீ என்னத்த புடுங்குவ? நீ போய் பாரு. போய் பாரு. ஏய் பார்த்தது அவன் செத்தவா பண்ணிடு. உள்ள வாடா.
பொன்மணி, என்ன பொன்மணி, உங்க அக்கா பொண்ணு பெரிய மனுஷி ஆகிட்டா. உங்க மாமா பத்திரிக்கை அடிச்சு இந்த ஊர் ஊரா கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறாரு. ஆனா உங்களை மதிச்சு உங்களுக்கு ஒரு பத்திரிக்கை கொடுத்த மாதிரியே தெரியலையே. ஆமாங்க, மாமாவுக்கு எங்கள் மேலே இருக்கிற கோபம் இன்னும் தெரியலன்னு நினைக்கிறேன். தாய் மாமா செய்கிற நான் செய்யாட்டி என்னங்க, என் தம்பி சின்னமணி அவன் செஞ்சுட்டு போகிறாங்க. அட என்ன பொண்ணுமணி, விவரம் இல்லாமல் பேசுகிற. தாய் மாமா செய்கிறவன் தான் தம்பி பண்ணுற மாதிரி இருந்தா சரி பண்ணட்டனே விட்டுடலாம். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் அந்த பெரிய துறையும் சின்ன துறையும் பண்ணுறத கொட்ட இடத்துல பத்திரிக்கையில் போட்டிருக்காங்களே. இந்த பத்திரிக்கை வாங்கி பாரு. என்ன பூங்குடி, உங்கள் அப்பா எப்படி பண்ணிட்டாரு? தெரியல, எங்க அம்மா இதுக்கு எப்படி சம்மதிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ என்ன பண்ணலான்னு சொல்லுங்க. இப்ப என்ன பண்றது? என்னப்பா பொன்மணி, குடும்பம்னு இருந்தா சண்டை சச்சரவு வரத்தா செய்ய. அதுக்காக நாம உறவு முறைய அறுத்து விட்டுறதா? இங்க பாரு பொன்மணி, மானத்துக்கு ஒரு பங்கம் வந்தா உசுர கூட விட்டுடலாம். ஆனா ஒருபோது உறவு விட்டு கொடுக்க கூடாதப்பா. பொன்மணி, நீ போய் முறைப்படி செய்ய வேண்டியதை செய்ய. வேண்டாங்க, எங்கள் கல்யாணத்துலேயே எங்கள் மாமாவை ஊருக்கு முன்னாடி தலைகுனி வச்சுட்டேன். மறுபடியும் முறையை நான் தான் செய்யறேன்னு முன்னாடி போய் நின்னா மறுபடியும் எங்கள் மாமாவால் இன்னொரு தலைகுனியை ஏற்றுக்க முடியாதுங்க. வேண்டாங்க. பொண்ணுமணி, இது ஏன் உங்கள் மாமாவுக்கு நடக்கிற அவமானமாக பார்க்குற? உன் பக்கம் நான் இருக்கு, உனக்கு உரிமை இருக்கு. அட காசு பணம் வேணா கேளு, நான் தரேன். செய்கிற இந்த ஊரே மிச்சிற அளவுக்கு செஞ்சுட்டு வா. எவ்வாறு பொண்ணுமணி, ஒரு குழந்தைக்கு தாய் கொடுத்தா தான் தாய்ப்பால், கண்டவெல்லாம் கொடுத்தா அதுக்கு பேரே வேற. அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு தாய் மாமா பட்டு எடுத்து கொடுத்தா தான் சீரு, கண்டவெல்லாம் எடுத்து கொடுத்தா அதுக்கு பேரே வேற. மாமா, அவங்க சொல்றதுலயே ஒரு அர்த்தம் இருக்கு. எனக்கு எப்படி சீர் செஞ்சீங்களோ அதே மாதிரி ஏன் தங்கச்சிக்கு நீங்க தான் சீர் செய்யணும். மாமா, எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லாம நம்ம கல்யாணம் பண்ணது தப்புதான். அதுக்காக நம்ம உசுர வேணாலும் எடுக்கட்டும். எக்காந்து கொண்டு உரிமையை மட்டும் விட்டு கொடுக்கூடாது மாமா. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நம்ம கையில என்ன இருக்கோ அதை வச்சு சீர் செஞ்சுட்டு வந்துடலாம். என்ன சொல்றீங்க? அடா என்ன பொண்ணுமணி, நீ இப்படி யோசிக்கிற? கூட பிறந்த தங்கச்சிக்கு அந்த பொண்ணு ஒரு அக்காங்கிற முறையில் சீர் செய்ய ஆசைப்படுறது. அது போவோ புதுசாக கட்டிட்ட பொண்டாட்டி, அதனுடைய ஆசையே நிறைவேற்றி வையப்பா. சரி பூங்குடி, நடக்கிறது நடக்கட்டு. சீருக்கு உண்டான ஏற்பாடு பண்ணு, நம்ம சீரை செஞ்சுருவோம். ரொம்ப சந்தோஷங்க. சரிங்க.